நான் நலன் குமாரசாமி, சூதுகம் படத்தோட டைரக்டர். படம் வந்து சீரியஸ் காமெடியில் பிளாக் காமெடி ஜானரில் வருது. உங்களுக்கு படம் வந்து சீரியஸான ட்ரீட்மெண்ட் இருக்கும், நடிப்பு எல்லாமே சீரியஸாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சிரிக்க முடியும், ஆடியன்ஸ் சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதான் சீரியஸ் காமெடி. இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். படத்தில் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள கேரக்டர். ஹீரோ விஜய் சேதுபதி ஆகட்டும், சஞ்சிதா ஆகட்டும், லைக் கூட பாபி, ரமேஷ், கருணா, அசோக் எல்லாரும் ஈக்குவலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் ஈக்குவலாக இல்லாமல் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி, பெர்ஃபார்மன்ஸ் மூலம் இம்ப்ரூவ் ஆகி நமக்கு திருப்பி கிடைக்கிறது வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் அசோக் செல்வன், சூதுகோம்ல நடிச்சிருக்கேன். இதோட முதல் படம். என்னோட ப்ரொடியூசர் CV குமார் சாருக்கும், என்னோட டைரக்டர் நலன் சாருக்கும் முதல் நன்றி, என்னோட பெற்றோருக்கு முதல் நன்றி. இது என்னோட முதல் படம், அதனால உங்க சப்போர்ட் எல்லாமே எனக்கு தேவை. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரமேஷ் திலக். சூதுகவம் என்னுடைய முதல் திரைப்படம். இந்த படத்துல சேகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த திரு CV குமார் சார் அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட இயக்குனர் திரு நலன் குமாரசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு இந்த படத்தோட ஆடியோ லான்ச். கண்டிப்பா பாடல்கள் ஒன்னும் வேற விதமா இருக்கு. எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. பட் கட்டாயமா நீங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு பாடலாக இருக்கும். ஹாய், நான் உங்கள் சஞ்சிதா ஷெட்டி பேசுறேன். எனக்கு சூதுகம் ஆடியோ லான்ச். ரொம்ப ஐம் எக்ஸைட்டட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பிகாஸ் இதுக்கு எனக்கு ஸ்பெஷலான படம். இதில் நான் ஷாலுன்னு கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஷாலு இஸ் வெரி க்யூட் அண்ட் வெரி பப்ளி அண்ட் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கேரக்டர் தான் நான் சொல்கிறேன். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு 3 சாங் இருக்கு. ஸோ இப்போ ஒரு சாங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் சகான்னு ஒரு சாங் இருக்கு. அது ரொம்ப டிஃப்ரெண்டான கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. எங்க மாதிரி சீனியர் ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணணும், எப்படி படம் ரொம்ப நாளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் அவரு நிச்சயமா நாங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கோம் சார். எப்படி படம் பண்ணணும், எப்படி பணம் பண்ணணும், ரெண்டுமே உங்களை பார்த்து தான் கற்றுக்கணும். இது வருஷமா நாங்களே எடுத்துட்டு இருக்கிற சினிமா வேற, நீங்கள் எடுக்கிற சினிமா வேற. ஸோ வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் நிறைய சில்வர் ஜூப்ளிஸாக கொடுக்கணும். அடுத்து இந்த படம் வெற்றி மட்டும் இல்லை, பீசாட்டோ வெற்றிக்கும் சேர்ந்து இப்போவே உங்களை வாழ்த்துறேன். உங்க மாதிரி யங் டேலண்ட்ஸ், நியூ தாட்ஸ் ப்ரொடியூசர் சைட்லேருந்து வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ விஷயங்களே, இவ்வளோ டெக்னீஷியன், இவ்வளோ ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காருன்றது ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு எல்லாம் பெருமை. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வர்க்கத்துக்கே நீங்கள் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய தயாரிப்பாளராக நீங்கள் உருவாகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. காசு பணம் துட்டு மணின்னு சொல்லிட்டு அது நீங்கள் 2 நிமிஷம் சாங் அது. ஆனால் பார்த்து சந்தோஷப்பட்டீங்க. பயங்கர பிரச்சனை அந்த சாங் வந்து பண்ணுறப்போ. ரெக்கார்டிங் வந்து ஈஸியாக பாடிட்டேன். ஏன்னா ஏற்கனவே இருட்டு ரூமில் தான் பாட வைப்பார் சந்தோஷ் நாராயண. இருட்டு ரூமில் பாட்டேன். ஆனால் அந்த படத்தோட நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் தெரியாத வார்த்தை விட்டேன். நம்ம கம்பெனி தானே, நீ எப்போ கூப்பிட்டா நான் ரெடி தயார் அப்படின்ட்டேன். அந்த காலத்து புலவர் மாதிரி இங்கே வரணும் அப்படின்னாரு. சரி, ஓகே, நல்ல கேரக்டர் தான். புலவர் அந்த காலத்தில் நம்ம பாடாத விட்டோம், இப்போ பாடுற மாதிரி ஒரு சீன் கட்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா CV குமார் சார் அங்கே இருந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. எப்படின்னா பாலா வந்து இது பண்ண போய் பார்த்தா பழைய ராஜா ட்ரெஸ் எடுத்துக்குதான். அது யார் போட்டான்னு தெரியல அந்த ட்ரெஸ். சரியான பயங்கர கஷ்டம், வேர்வை தண்ணி. அந்த ஏவிஎம் ராஜேஷ் ஷெட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெயில்ல ஷூட்டிங். சரி கொடுத்தாங்க, ட்ரெஸ்ஸை போட்டோடனே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலை கவசம் மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சாங்க. எப்படின்னா ஒரு கரப்பாம்பூச்சி மேலே கண்டெய்னர் தூக்கி வச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்தது. பயந்துட்டு என்னடா இது. காலையில வந்து ஒரு 10:30 மணிக்கு போட்டாரு. மனசாட்சியே இல்லாத செய்தாங்க. நைட்டு வந்து 12:45 மணிக்கு தான் அதை கழட்டினாங்க தள்ளிலேருந்து. கேட்டா அவங்க என்ன பண்றாங்க, 2 வார்த்தை சொல்றாங்க. நேட்டிவிட்டி அப்படின்ற பேர்ல வந்து யாருன்னா போட்டு இந்த அழுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து மேலே போட்டுடுறாங்க. ஏன்னா நேட்டிவிட்டி உங்களுக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது பார்த்தீங்கன்னா இன்னொன்று கண்டினியூட்டின்றாங்க. எதுவுமே பண்ண முடியல. நேட்டிவிட்டி கண்டினியூட்டினா நாங்கன்னா எங்களுக்கு எதுவுமே புரியல. வெளியே அவங்க சந்தோஷமா நிக்கிறாங்க. அவங்க வந்து
பேர்களை பர்பி சாப்பிட்டுக்கின்னு ஜூஸ் குடிச்சின்னு எங்களை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா கடைசியில மனசாட்சி ஒரு பக்கம் சொல்லுது, இதுல நடுறா நல்லா உனக்கு பிலிம்ல ஃப்ரேம்ல எங்க முதுகு காட்டுற சீன்லாம் வந்தா நான் ஐபி ஃப்ரேம்ல வந்து தெரியுது. படத்தோட சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் சூப்பரா இருக்கு. படத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் விஜய் மூலியமா. படம் நிச்சயமா வெற்றி பெறும். சூதுகவம் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான நாள் இது. பிகாஸ் ஒன் ரீசன் சிவி குமார் சாரோட நெக்ஸ்ட் படம், அதர் ரீசன் நலனோட படம். ஏன்னா நலன் வந்து லைக் நான் நாளை இயக்குனர் பண்ண ட்ரை பண்ணது இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நலனோட பவர் வந்து ஐ மீன் ரைட்டிங். ஸோ அது எல்லாமே நீங்கள் சீக்கிரம் பார்ப்பீங்க. சூதுகவம் படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நலன் வந்து நான் யூடியூப்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அப்போ நானும் வந்து நாளை இயக்குனர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டவுட்ல இருந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம் போய் பாருங்க. அதில் தான் அவர் என்ட்ரி ஆவார். கோடம்பாக்கம்னா நிஞ்சானா கோடம்பாக்கம் அப்படிம்பாரு. ஸோ அந்த நிஞ்சா தான் நலன். ஸோ சீக்கிரமே நிஞ்சா தான் நலன்னா கோடம்பாக்கம்னா நலன்ற மாதிரி ஆயிரம் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நலன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருக்குமாரன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டுடியோ கிரீன் எனக்கு ஒரு வீடு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. ஸோ என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட் சொல்ல போறேன். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல இந்த கதையோட ஸ்கிரிப்ட் வந்து நலன் வந்து எனக்கு ஒப்பீனியனுக்காக தான் கொடுத்தாரு. படிச்சு பார்த்தேன். தாஸ் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸைட் பண்ணிட்டே இருந்தது அந்த கேரக்டர். ஸோ நலன் கிட்ட சொன்னேன், தலைவா நானே பண்ணுறேன், எனக்கே கொடுத்துருங்கன்னு. தரமாட்டேன்ட்டாரு. அப்புறம் கார்த்திகிட்ட சொன்னேன். கார்த்தி ஒரு நாள் சிவிகுமார் சார்ட்ட சொன்னார். அப்புறம் காக்கா மூட்டை பண்ணுற மணிகண்டன் சொன்னேன். ஸோ நிறைய ரெக்கமெண்டேஷன் தான் உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் மனசில் ஒரு மாதிரி இருந்தது. சரி டேரக்டருக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். நலன் ஒரு வேளை நானே ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வந்துட்டேன்னா சொல்லுங்க தலைவா, நான் ஏதாவது அப்படி இப்படி பண்ணிட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு. இல்லை ஓகே தான் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஓகேன்னு சொல்லி எனக்கு பிடிச்சப்போ தான் ஓகே சொன்னேன், சும்மா சொல்ல அப்படின்னு. ஸோ அப்புறம் படம் முடிச்சதுக்கப்புறம் நல்லான்ட்டு கேட்டேன், உங்களுக்கு திருப்தியாக இருக்கா, நான் பண்ணது ஓகே தான், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டேன். ஸோ இஸ் ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு நலன். நல்லோட ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஓபி அடிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அந்த கண்டென்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அப்படி இப்படி எங்கேயாவது கொஞ்சம் இறங்கினா கூட அந்த சீனோட கண்டென்ட் வந்து கொண்டு போயிடும். என்னோட டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணாங்க. இந்தியாலையும் ஆஸ்திரேலியாலையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். இந்தியாவில் வந்து ஒரு புது செட் ஆஃப் மியூசிஷியன்ஸோட நான் ஒர்க் பண்ணேன் இந்த மூவிக்கு. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் வந்து என்னோட எப்பவுமே இந்த போன 3 படங்களும் மாஸ்டர் பண்ண லியோன் ஜோஸ் அவர்களை வந்து நான் மீட் பண்ண போனேன் ரெக்கார்டிங் பண்ணும்போது. போனோடனே வந்து அவர் ஹாய் சந்தோஷ் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டாரு. நான் வந்து இதை நம்பி நான் ஒரு 20 நாள்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்டு பண்ணுவார் மாஸ்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடைசியாக வந்து மைக்கேல் ஜாக்சன், பீட்டில்ஸ், மடோனாக்கெலாம் மாஸ்டரிங் பண்ணுறவர் வந்து சூதுகவுக்கு மாஸ்டரிங் பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு அதில் லைட்டாக ஒரு மொக்கை இருக்குது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாமா டோசர் கேட்டு வேகம் ஓடி வந்தார். இட்ஸ் நைஸ். அப்புறம் கம்னா கம் பாட்டு கேட்டார். கேட்டு வந்து வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு கேட்டார். இது ஸ்பிரிச்சுவல் சாங் சார், இது வந்து ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னும் இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. அதே மாதிரி அங்கே ஃபில் ஹார்ட்டில் அவங்களோட ஆர்கெஸ்ட்ரா எல்லாரும் பயங்கரமாக எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. இங்கே வந்து ஸ்கோர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கனவுலாம் அவர் நிறைய நம்மலாம் கனவு வந்தது. அந்த ஸ்ட்ரிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்கலாம் அப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு அப்படியே பயந்து ரெக்கார்ட் பண்ணி அதுவும் ரொம்ப நல்லா வந்தது. ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வந்தவங்க ஃப்ரெஷ்ஷா ஆபாவனன் சார் அவங்க அந்த குரு விஜயகாந்த் சார் கண்டினியூஸா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நிறைய நியூ டேலண்ட்ஸ் உள்ள வந்தாங்க. ஆர்வி உதயகுமார் சார் எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய காலகட்டம் வந்து ஒரு பீரியட் போயிட்டு இருந்துச்சு. இப்ப மறுபடியும் ஒரு ஷார்டேஜ் வரக்கூடிய சூழல் இந்த ஒரு 2-3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கண்டென்ட்ஸ் ஃப்ரெஷ் கண்டென்ட்ஸ் வராம பழைய விஷயங்களே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா காதல் சொதப்புது எப்படியிலிருந்து ஷார்ட் பிலிம் டைரக்டர்ஸ் உடைய படங்களும் மினிமம் பட்ஜெட் படங்கள் அட்டகத்தி, பீஸா இந்த மாதிரி படங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த நியூ டேலண்ட்ஸ் வந்து அடுத்த 10 வருஷத்தை இந்த இண்டஸ்ட்ரியை வந்து நல்லபடியா கண்டென்ட் ஷார்டேஜ் இல்லாம மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் சந்தோஷமும் இருக்கு. இந்த படத்துல விஜயோட பாட்டு வந்து சூப்பர். வேணா ஒரு ஹீரோவா வளர்ந்து வந்துட்டீங்கனால இமேஜ் பார்க்காம இந்த மாதிரி நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஏன்னா நான் எல்லா டைரக்டர்டையுமே சொல்லுவேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் டிரெக்ஷன் ஆரம்பிக்கும் போது அவன்கிட்ட சொல்லுவேன், ரஞ்சித் ஒழுங்கா பண்ணாரு, அடுத்து கார்த்திக் ஒரு டைரக்டர் வந்தாரு, கார்த்திக் ஒழுங்கா பண்ணாரு, நல்லா நீங்க வந்திருக்கீங்க, நீங்க எனக்கு ஒழுங்கா பண்ணி கொடுத்தா தான் அடுத்து இன்னொரு புது டைரக்டர் வருவாரு. ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நினைச்சு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி விஜய் வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன், நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ப்ராமினெண்டா டெலிவரி. அந்த ஹீரோயின் ஆல்சோ வெரி குட்.
எங்க டீம் எங்க இந்த வெற்றிக்கு பின்னாடி இது டோட்டல் வந்து ஒரு டீம் ஸ்பிரிட் அண்ட் டீம் எனர்ஜி ஒட்டுமொத்த டீமுக்கும் இந்த வெற்றி சேரணும்.